ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பேங்க் பாஸ்புக்கோட ஆதார் கார்டு வந்து சீட் ஆயிருக்கா எப்படின்னு சொல்லி மொபைல் மூலமாக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து UIDAI அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணோன்னா இந்த UID வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டே இருக்கும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் கேட்கும். இதை நீங்கள் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஆதார் சர்வீஸ்ன்னு சொல்லி இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. ஆதார் சர்வீஸ் டச் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்கள் ஆதார் கார்டை வந்து லாகின் பண்ண ஆப்ஸ் கேட்கும். நீங்கள் வந்து லாகின் கொடுத்துக்கோங்க. இந்த லாகினில் ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லியிருக்கு. நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சா கேட்கும். அந்த கேப்சாவும் கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டு லிங்க் ஆன மொபைல் நம்பருக்கு ஒரு OTP மெசேஜ் வரும். அந்த மெசேஜையும் அது கீழே காப்பி பண்ணிக்கணும். கொடுத்துட்டு லாகின் வித் OTP வந்து கொடுத்துக்கோங்க. லாகின் வித் OTP கொடுத்தோன்னே நீங்கள் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் கீழே பண்ணிங்கன்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக இல்லை இன்ஆக்டிவான்னு காமிக்கும். எனக்கு வந்து இப்போ ஆக்டிவில் இருக்குது. அது என்றைக்கு ஆக்டிவ் ஆச்சுன்னு சொல்லி அப்டேட் டேட்டும் அது கீழே கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா GS Info தமிழ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.